மக்களை சந்திக்கிறீங்க, பிரச்சாரம் எப்படி இருக்கு, மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? 1977ஆம் ஆண்டு முதல் தேர்தலை தொடர்ந்து பார்த்து வருகிற ஒரு பார்வையாளனாகவும் பங்கேற்பாளனாகவும் தொடர்ந்து இருந்து வருகிறேன். 77ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை நான் பார்த்த தேர்தல்களிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தலாக இதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் மகளிரும் இந்த கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட ஆதரவை தந்து கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். இன்று காலை கூட கல்லுக்குட்டை என்கின்ற பகுதியில் வாக்கு கேட்டு வேட்பாளரோடு வாக்கு கேட்டுவிட்டு வந்தேன். மிகப்பெரிய அளவில் இதற்கு முன்னால் அந்த பகுதியில் கடந்த 2-3 தேர்தல்களில் அங்கே போய் வாக்கு கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த முறை ஒரு மிகப்பெரிய அளவிலான எழுச்சி நிலவுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சாதனைகள் இன்றைக்கு மக்களை பெரிய அளவில் சென்றடைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கல்லுக்குட்டை என்பது ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான இடம் என்று சொல்வார்கள். ஒரு 15,000 வீடுகள். அவர்களுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இடம் யாரதாக இருந்தாலும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவது அரசின் கடமை என்கின்ற காரணத்தினால் ஒரு 1000 தெருவிளக்குகளை இந்த 34 மாதத்தில் அமைத்திருக்கிறோம். ஒரு 40 கோடி ரூபாய் செலவில் 232 சாலைகள் போடுவதற்கு பணியாணைகள் தரப்பட்டு ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் தான் சென்று அந்த பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறேன். அதற்கு முன்னால் எல்லா தெருக்களிலும் மழைநீர் வடிகால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு 15,000 குடும்பங்கள் இருக்கிற பகுதியில் இவ்வளவு பணிகள் கடந்த 34 மாதத்தில் மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார். அந்த மாதிரி இப்ப சைதாப்பேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 621 கோடி ரூபாய் செலவில் சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு ஒரு உயர்மட்ட மேம்பாலம், 1500 கோடி ரூபாய் செலவில் அடையாற்றங்கரையை மேம்படுத்தும் பணிகள். இப்போ அங்க 430 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் வயது மூத்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை, அங்க இருக்கிற MC ராஜா ஹாஸ்டல் 1960களில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போது ஒரு 41 கோடி ரூபாய் செலவில் அங்கே கட்டிடங்கள். இப்படி ஏராளமான பகுதிகள் ஒவ்வொரு தொகுதியிலும். சோழிங்கநல்லூரை எடுத்துக்கொண்டால் நீர்வள ஆதாரத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை என்று 600 கோடி ரூபாய்க்கும் மேலாக மழைநீர் வடிகால்வாய் பணிகள். இப்படி எல்லா தொகுதிகளிலும் மிக சிறப்பான வகையில் இந்த ஆட்சியின் முத்திரை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிறப்பு திட்டங்கள் என்கின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இருந்தாலும், இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும், இப்படி ஏராளமான சிறப்பு திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடைந்திருக்கிறது. எனவே மக்கள் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைந்த ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில், தேர்தல் கால வரலாற்றில் அதிகபட்சமான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் வெற்றி பெற்றது என்பது எனக்கு தெரிந்து. அப்பொழுதுதான் 2 இடங்களில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 5 தொகுதிகளில் மட்டும் 1 லட்சத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக 40இல் 39 இடங்களை இந்த அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் நின்ற இடங்களிலெல்லாம் திமுக மற்றும் தோழமை இயக்கங்களின் வேட்பாளர்களை எதிர்த்து நின்றவர்கள் அனைவரும் டெபாசிட் இழக்கிற அளவுக்கான வெற்றி என்பது உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் எந்த கேள்வியும் கேட்கலன்னு பிரதமர் இன்னைக்கு காலையில ஜெய்சங்கர் இது சம்பந்தமா சட்டமன்றத்தில் ஏராளமான முறை பெருமதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவு இஷ்யூ வரும்போதெல்லாமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் அன்னைக்கு என்ன நடந்தது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்டன கூட்டங்களை நடத்தியது, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிரான வகையில் அந்த போராட்டங்களை நடத்தியது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எதையுமே தெரிந்து கொள்ளாமல் ஒரு பிரதமர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு அதிசயமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருந்தா
இந்த 10 ஆண்டு காலம் அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதையும் அவர் விளக்கியிருந்தால் நன்றாக இருக்கும்.